வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சவ் சவ் சட்னி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அதுலேயும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதையும் நம்ம சைட் பை சைடு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவு சவ் சவ் நான் எடுத்துட்டு அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். தோல் சீவிட்டு நடு பகுதி கொட்டை பகுதி இருக்கும், அதையும் எடுத்து விட்டுறலாம். எடுத்துகிட்டு நல்லா பொடுசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க நன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம். இந்த சவ் சவ் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கும் மூளைக்கும் பலம் சேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவ் சவ் 25க்கும் மேற்பட்ட முக்கியமான நோய்களுக்கு தீர்வாக உதவுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அட்லீஸ்ட் நம்ம வாரத்துக்கு 3 டைமாவது எடுத்துக்கணும். முடியலை அப்படின்னா வாரத்துக்கு 1 டைமாவது நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதே போல் இதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ், கருவுற்ற தாய்மார்கள் கை கால் வீக்கம் இருக்கிற டைமில் நீங்கள் இந்த சவ் சவ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீக்கம் குறைஞ்சிரும். அதே போல் ப்ரெக்னென்சியில் இருக்க டயர்ட்னஸும் உங்களுக்கு போயிடும். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இதில் விட்டமின் கே, சி, B1A இருக்குது. அதே போல் இதில் உடலுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இந்த சவ் சவ் அடங்கியிருக்கு. இதில் இரும்பு சத்து, நார் சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஜிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அதே போல் காப்பர் இருக்குது, ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது, ஃபோலேட் சத்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சவ் சவ் நிறைய எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அதே போல் இதில் உடலில் நிறைய கெட்ட கொழுப்பு இருக்கும், அதெல்லாம் கரைச்சி வெளியேற்றிட்டு நல்ல கொழுப்போட அளவை அதிகப்படுத்துறது இந்த சவ் சவ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடலுக்கு ரொம்பவே நன்மை சேர்க்கக்கூடிய காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சவ் சவ் தான் சொல்லுவாங்க. இப்போ நல்லா நம்ம கட் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அந்த காயை மீடியம் லெவல்லையே நீங்கள் ஃப்ளேமை வச்சுக்கோங்க, ஹை பண்ணிட வேண்டாம், டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வணக்கினதுக்கப்புறமா அதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், கடலப்பருப்பு, உளுந்தும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது லைட்டாக செவந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரஃபாக சாட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு போல் புளி போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவோட அளவு அதிகப்படுத்த கம்மி பண்ண செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதுவும் ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன், அந்த தக்காளியும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய் வணங்கல நம்ம உப்பு எதுவும் சேர்த்துக்கல, ஸோ அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வணக்கி வச்சுருந்த சவ் சவ் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய், 1/4 மூடி அளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அந்த ஹீட்லேயே கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கனால நம்மளோட செரிமானத்தை சீராக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் உணவு கட்டுப்பாட்டில் இருக்கவங்க, அதாவது வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் நீங்கள் இந்த காய் எடுத்துக்கணுங்கிறது மட்டும் இல்லை, அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த காய் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சதை வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு தாளித்து மேலே போட்டுடலாம். ரொம்ப சூப்பரான அருமையான சவ் சவ் சட்னி அழகாக தயாராகிருச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.